ஹலோ வியூவர்ஸ், ஓம்ங்கிற படிப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆசீர்வாதம் வாங்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பெரியவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும், நல்ல நிறைய கற்புள்ளம், கன்னி உள்ளம், பாதுகாப்பான கலாச்சாரம் உள்ளவங்ககிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன செய்வாங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆசீர்வாதமும் வாங்கியிருக்கிறோம். சரி, இப்போ ராமருக்கு என்ன செய்கிறாங்க, கௌசல்யையுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, சீதாதேவியை பார்க்குறாங்க. சீதாதேவியை பார்த்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் பவரில் என்ன செய்கிறாங்க, உள்ளுணர்வு, அதாவது உள்ளார்ந்த உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் பவர் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் பவரில் சீதாதேவியை நினைக்கும் போது என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கூட அந்த இடத்துல கற்புங்கிற ஒரு ஆசீர்வாதம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, கௌசல்யை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தன்னுடைய மகனுக்காக என்ன செய்யணும், கற்புங்கிற தான் கற்பாக இருக்கிறோம், அப்போ கண்டிப்பாக நம்ம மகனுக்கு இந்த கற்புங்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், கொடுத்து ஆகணும். இந்த நேரத்தில் நாம் தன்னுடைய மகன் தன்னிடம் இல்லை, கொஞ்சம் என்ன செய்கிறான், தொலைவில் இருக்கிறான், அவனை நாம் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அவர் ராமரை என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி தான் ஆசீர்வாதம் கிடைக்குது. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓம்ங்கிற படிப்பில் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.